மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தூய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர வேண்டியும், மாணவ மாணவியை நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும், அவர்களது குடும்பங்கள் தடைகள் நீங்கி மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிக் கொள்வோம். இன்று ஜேடன் 2வது பிறந்த நாளில் இரவில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அருள், டைனீசியஸ், ஷபி, ஜோர்டன் அவர்களின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தொடர்ந்து நல்ல உடற்புல சுகம் தந்து நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நசரேத் பீராயம் சேசுமால், வில்ஃபிரட் பெர்னாண்டஸ், சேவியர் அம்மாள், இருதய சாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், சிஸ்டர் எமிரிட்டா மேரி, சிஸ்டர் யாட்டினா மேரி இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கிற இறை வார்த்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான பாடம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். இன்னொரு அருமையான சிந்தனையை கொடுக்கிறார். இடுக்கமான வாயின் வழியே வருந்தி நுழைய முயலுங்கள். அழிவுக்கான வழி அகலமானது, மாறாக வாழ்வுக்கான வழி குறுகலானது, அதையே நீங்கள் தேர்ந்து கொள்ளுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் யதார்த்தத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாரும் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுறோம். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு மனிதனும் பிறரால் எனக்கு எந்த தீங்கும் தீமையும் நேர்ந்துவிடக் கூடாது என்று எண்ணுவது மனித இயல்பு. அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த சமூக வாழ்க்கையில எண்ணுவது என்பது யதார்த்தமான ஒரு காரணம். அது இயற்கையும் கூட. ஆனால் அதே நேரத்தில் பிறரும் அப்படித்தான் யோசிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு நாம் தீமை செய்யாமல் இருந்திருக்கிறோமா என்கிற அந்த கேள்வியை இந்த நாளிலே நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீ அன்பு செய், உனக்கு அன்பு திரும்ப கிடைக்கும். நீ மன்னித்து வாழ், உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். நீ பகிர்ந்து கொடு, உனக்கு தேவையில் நிச்சயமாக உதவி கிடைக்கும் என்பதுதான் இறைவனுடைய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. ஆனால் மனித சிந்தனை எனக்கு அன்பு வேண்டும், மன்னிப்பு வேண்டும், இரக்கம் வேண்டும், எனக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆனால் அதையே எனக்கு ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது நான் அதை திரும்ப செய்வதில்லை என்கிற முடிவை மனிதன் தனக்குத்தானே எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அவலமான சூழ்நிலையில நாம் பல நேரங்களில் இந்த சமூகத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி வாழ்வது என்பது கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இப்படி வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் அது கடவுளை மேன்மைப்படுத்துகிற ஒரு வாழ்வியல் செயலாக மாறி போகிறது என்பதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாக அமைந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு இப்படித்தான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு இன்னொரு கன்னத்தை நீ காட்டு என்று சொல்லுகிறார். எத்தனையோ துன்பங்கள், பேரங்கள், சோதனைகள், வேதனைகள் அவருக்கு வந்த பொழுதும் கூட அனைத்தையும் கடவுளின் மேன்மைக்காக அப்படியே ஏற்றுக்கொண்டவர். தன்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் அவர் பிறழவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இயேசுடைய வாழ்வு எங்கு சென்றாலும் அவர் நன்மைகளை மட்டுமே செய்த ஒரு வாழ்வாக அமைந்திருக்கிறார். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இந்த சமூகத்தில் வெளிப்படுத்தி வாழ்வதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்படக்கூடிய அற்புதமான அழைப்பு என்பதை நாம் உணர்ந்து, துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் வாழ்வுக்கான வழியாகிய இடுக்கமான வாயில் வழியே வருந்தி முயல நாம் முயற்சி எடுப்போம். அதே போல
பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆவல் கொள்ளுகிறேனோ, ஆசைப்படுகிறேனோ, அதையே பிறருக்கும் நாம் செய்து வாழ இந்த திருப்பலியில நாம் அருள் கேட்போம். கடவுளுடைய ஆசீரோடு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்தி காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் அன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரை, சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் தருவீராக. உம்மோடு துயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறைத்திருவசனங்கள் 9 முதல் 11 மற்றும் 14 முதல் 21 மற்றும் 31 முதல் 35 மற்றும் 36 முடிய. அந்நாட்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராக படைத்திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்: எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெரேபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனை அனுப்பி இன்றுமுள்ள கடவுளுக்கு பழித்துரைக்கும் சனகெரேபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தேவ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல.
மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசர்களுக்கும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோச்சின் மகன் எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் சனகெரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டான். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறார், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின்னின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீமோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் அந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனகெரிபு திரும்பி சென்று நினிவேலில் தங்கியிருந்தான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 48. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி: கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். வடக்கில் திகழும் சீயோன் மலையில் அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. பல்லவி: கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தன்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி: கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைந்து உருகுகிறேன். கடவுளே, உமது பெயரை போலவே உமது புகழும் பூவுலகில் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. பல்லவி: கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். வாழ்வுக்கு வழிகாட்டு மொழியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 6 மீண்டும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது:
தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன்னை என்றே கடந்துவிட்ட அனாதையான நாட்கள் என்றென்றும் எந்நாளிலுமே மறந்துபட்டே அவை ஒழியட்டும். இறைவா என்னை ஏற்றருளே, இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே. இறைவா என்னை ஏற்றருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீ. அவரே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூயாவியார் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை உரித்து பாடுபட்டு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அப்பரச காணிக்கைகளோடு மருத்துவமனையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கொரோனா நோயாளிகளையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம்.
குறிப்பாக அருள் தந்தை அலாய்சிஸ் துரைராஜ் அவர்களை இந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியனுடைய அபிஷேக வல்லமைக்காக நாம் அவரை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். எல்லா கொரோனா நோயாளிகளையும் இயேசு ஆண்டவருடைய திரு ரத்தம் சுகப்படுத்தட்டும். இயேசு ஆண்டவருடைய திரு ரத்தத்தினுடைய வல்லமை அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் எல்லா கொரோனா நோயாளிகளுடைய சுகத்திற்காக நாம் சிறப்பாக இந்த அப்பரச காணிக்கைகளோடு அவர்களை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தருமை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. என் நெஞ்சு வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாழும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதான் என் எல்லையே. எனில் வாழும் என் இயேசுவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயிர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா
பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே